ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தனுஷ் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்க இட்லி கடை. படத்தோட ஸ்டோரி பத்தி பேச தேவையில்ல. நீங்க ட்ரெய்லர் பார்த்திருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான கதைலாம். ஸ்டோரி ரொம்ப சிம்பிளா இருந்தாலும், அடுத்தடுத்து நல்ல நல்ல சீன்ஸ் வச்சு படத்த போர் அடிக்காம கொண்டு போறாங்க. அப்புறம் தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கேட்க தேவையே இல்ல. நல்லா நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நல்லா எழுதியிருக்காரு கதையா. குறிப்பா சொல்லணும்னா, அந்த கண்ணுக்குட்டி சீன், இட்லி டேஸ்ட் பண்ற சீன், இப்படி நெறைய சீன்ஸ் இருக்கு. அருண் விஜய், நித்யா மேனன், ராஜ்கிரண் இவங்களோட கேரக்டர் ஆர்க் ரொம்பவே நல்லா இருக்கு. அருண் விஜய் ஆஸ் வில்லன் அவரோட கேரக்டர் ரொம்பவே நல்லா எழுதியிருக்காரு தனுஷ். ஒரு ஈகோ கிளாஸ் தனுஷ் வெர்சஸ் அருண் விஜயின் வருது. நல்லா இருக்கு. பார்த்திபன் ஒரு சீனுக்கு வந்தாலும் அவருடைய இம்பாக்ட் படத்த ஒரு ஸ்டெப் மேல தூக்குது. அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் பாடல்கள் தனித்தனியே கேட்கும்போது ஓகேவான பாட்டா இருந்துச்சு. ஆனா படமா பார்க்கும்போது பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம பிஜிஎம் ரொம்ப சூப்பரா போட்டிருக்காரு. அதுவும் கடை எரிய சீனுக்கு 1000ல் ஒருவன் மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. அப்புறம் இந்த படத்த புரொடியூஸ் பண்ணது டிஎம்கே விட 3வது பெரிய புரொடக்ஷன் ஹவுஸ் சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ஏ. தொடர்ந்து இப்ப இந்த டான் பிக்சர்ஸ் வந்திருக்கு. இட்லி கடை ஆரம்பிச்சு வரும் காலங்களில் எத்தன மாளிகை கட்டப் போறாங்கன்னு தெரியல. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போனாலும், உங்களுக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கு. அதனால அது உங்களுக்கு போர் அடிக்காது. கிளைமேக்ஸ் ரொம்பவே சூப்பர். ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க குடும்பத்தோட போயி இந்த வாரம் நீங்க பார்க்கலாம்.